நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வன சர்ப்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான சிவப்பு நிறமான காய்களை கொண்டு, பார்ப்பதற்கு கலாக்காய் எப்படி இருக்கிறதோ அதே போல் அழகான காய்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம்னு சொல்லலாம். சர்ப்பகந்தா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது. பட் வன சர்ப்பகந்தா அப்படிங்கிறது அதிகமான வறண்ட பூமிகளில், ரொம்ப அதிகமான களிமண் கலந்த வறண்ட பூமிகளில் வளரக்கூடிய ஒரு கலை செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த பக்கம் எடுத்தோம்னா காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த ஏரியாலாம் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கலை செடின்னு இதை சொல்லலாம். இந்த வன சர்ப்பகந்தாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். முதலாவது உயர் அல்லது தாழ்ந்த இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அல்லது லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய 2 பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உயர்ந்த இரத்த அழுத்தத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களோ அல்லது சிறுநீரகம் செயலிழந்து போகக்கூடிய நோய்களோ ஏற்படுறத பார்க்குறோம். அதே போல் தாழ்ந்த இரத்த அழுத்தம் அப்படின்னு ஏற்படும்போது பெரும்பாலும் அதிலேயும் அடிக்கடி மயக்கம், படபடப்பு, வேலை செய்ய முடியாத ஒரு தன்மை, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த 2 வகையான பிரச்சனைகளையும் கட்டுக்குள் கொண்டு வந்து குணப்படுத்துகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வன சர்ப்பகந்தாவுடைய வேரைத்தான் சொல்லணும். வன சர்ப்பகந்தாவுடைய வேரை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த இரத்த அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். 5 கிராம் அளவுக்கு இதோடைய சூர்ணம் பொதுவாகவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மிகச் சாதாரண ஒரு மருந்து இது. அதோட சூரணத்தை 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போதே உடலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகள், வேலை செய்து ரிட்டையர்டு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள் 2 பாலருக்குமே, தனியாக இருக்கக்கூடிய பெரிய பெற்றோர்கள், அதாவது அவங்களும் குழந்தைகள் எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாங்க, தனியாக இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கும் இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இரவு தூக்கத்திற்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரும்பாலும் அதனாலேயும் பெரிய பலன் கிடையாது. ஆனால் அடுத்த நாள் எனக்கு ரொம்ப தள்ளாட்டம் அதிகமாக இருக்கிறது, என்னால் வேலை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதற்காக அலோபதி மருத்துவத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த தூக்கம் சம்பந்தப்பட்ட மருந்துகளை தவிர்க்க விரும்புபவர்கள் இந்த வன சர்ப்பகந்தாவை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பும் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப அழகாக தூக்கம் படிப்படியாக நார்மல் ஆகிறதையும், 5 மணி நேரம் தூங்கினால் கூட நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து உடலை குணமாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வன சர்ப்பகந்தாவை சொல்லணும். இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு பயம் சம்பந்தப்பட்ட காரணிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் மனதில் இருந்தால் கூட சில நேரங்களில் அந்த பதிலை வெளிப்படுத்த முடியாமல் பயத்திலேயே அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் வேலை செய்ய இடங்களில் சில எண்ணங்களை வெளிப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் இன்னும் நிறைய இடங்களில் நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா தாழ்வு மனப்பான்மை அல்லது பயம் சம்பந்தப்பட்ட காரணிகள், அல்லது ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய பதில்கள் நல்லது செய்யாது இருக்கக்கூடிய பதில்கள் ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம். ஸோ இந்த எண்ணம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மையும் அதிகப்படியான மனச்சோர்வையும் சில நேரங்களில் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய தேவையற்ற பதட்ட நோயையும் உருவாக்குறத நம்ம பார்க்குறோம்.
இன்றைக்கி இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் அவை நமக்கு உதவாமல் போகிறதையும் நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கு அந்த ஆன்டிடிப்ரெசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் கொடுக்கப்படும் போது அதற்கே நம்ம அடிமையாகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் அந்த மருந்துகளுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போய் உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் கெட்டு போகிறத பார்க்க முடியும். ஆன்டிடிப்ரெசன்ஸ் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோயோ உடல் பருமனோ இரத்த அழுத்தமோ சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் உடலை எவ்வாறு ஆரோக்கியப்படுத்த முடியும், எவ்வாறு குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு இந்த வனசர்ப்பகந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வனசர்ப்பகந்தியிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதோடு மட்டுமல்ல, மனதுடைய ஆரோக்கியமும் தைரியமான சிந்தனையும் குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு யோசனையை சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டி வரும்போது தயங்காமல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் பிரச்சனையான சூழல்களில் நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறன்களும் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வனசர்ப்பகந்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். வனசர்ப்பகந்தியை பொறுத்தவரையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் பரீட்சைக்கு போகும்போது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. நிறைய பெற்றோர்களை மிகப்பெரிய அளவில் கவலைகளுக்கு உள்ளாக்கக்கூடிய பிரச்சனையாக அது இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இந்த வனசர்ப்பகந்தியை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வனசர்ப்பகந்தியை பொறுத்தவரையிலும் உயர்ந்த இரத்த அழுத்தம் மற்றும் தாழ்ந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று அறிந்து அவற்றை எவ்வாறு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சமூகத்தில் நாம் விமர்சிக்கக்கூடிய நியாயமற்றது என்று சொல்லக்கூடிய பல விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போலி என்கவுண்டர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் பற்றியும் நாம் எத்தனை முறை பேசினாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக போக்காக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த என்கவுண்டர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்த போதும் கூட அது தங்குதடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது சமீபத்தில் 2 என்கவுண்டர்கள், ஒன்று மதுரையில் 2 பேர் ரவுடிகள் என்று சொல்லப்பட்ட 2 பேர் காவல்துறையினருடனான மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வந்த செய்தி. அந்த காவல்துறையினர் அவர்களை சுட்டுக் கொண்டது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினரும் மற்றவர்களும் மனித உரிமை அமைப்புகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது, அவர்கள் என்கவுண்டரில் கொல்லப்படவில்லை, மோதலில் கொல்லப்படவில்லை, மாறாக விசாரணைக்கு வரும்படி அழைத்து காவல்துறையினர் திட்டமிட்ட வகையில் அவர்களை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்பதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. கிட்டத்தட்ட இதே விதமான ஒரு விஷயம்தான் சத்தீஸ்கரில், அதாவது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் நடந்த ஒரு மோதலில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு தொடர்பாக ஒரு அவசர வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றன உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கின்படி அவர்கள் திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இளைஞர்கள் எந்த குற்றமும் இழைக்கவில்லை, காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். அதோடு மட்டுமல்ல, காவல்துறையினர் தங்களுடைய தற்காப்பிற்காக சுட்டார்கள் என்பது உண்மையா என்பதை நாம் மனசாட்சியுடன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் வீரப்பன் படுகொலை உட்பட பல போலி என்கவுண்டர்கள், அதாவது ஒருவரை தந்திரமாக கைது செய்தோ அல்லது நியாயமற்ற முறையில் அவர்களை சித்திரவதை செய்தோ
அதற்கு பிறகு அவர்களை சுட்டு கொன்று விடுவது. இதற்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பல கதைகள் இருக்கின்றன. சீவலப்பெரை பாண்டி போன்ற கதைகள் எல்லாம் மிக பரவலாக போலி என்கவுண்டர் என்றால் என்னவென்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது. பலரும் அதுபோல் இங்கே போலி மோதலில் கொல்லப்படுவது என்பது வழக்கமாக மாறிவிட்டது. வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்டதாக சொல்லி 5 வட இந்திய இளைஞர்களை சுட்டு கொன்ற ஒரு காட்சியையும் நாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படியான விஷயங்கள் நமக்கு உணர்த்துவது என்பது என்ன? அதோடு மட்டுமல்ல, இது போன்ற என்கவுண்டர்களில் தொடர்ச்சியாக எப்படி ஒரு குறிப்பிட்ட துறை காவல் அதிகாரியே ஈடுபடுத்தப்படுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க செல்கிற போது அங்கே எந்த காவல்துறையினர் இருந்தாலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே சண்டை நடக்கும், மோதல் நடக்கும். அதன் அடிப்படையில் யாரோ ஒரு காவலர்கள் மேல் காயம் ஏற்படலாம், அல்லது அவர்கள் மேல் தாக்கியவர்கள் மேல் காயமோ அல்லது அவர்களுக்கு மரணமோ ஏற்படலாம். ஆனால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்கிற ஒரு துறையே இப்பொழுது உருவாகி இருக்கிறது. மும்பையில் அப்படித்தான் ஒரு புகழ்பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் 87 பேருக்கு மேல் அவர்களை என்கவுண்டர் செய்தார் என்று செய்திகள் வந்தன. அது எப்படி வேறு வேறு குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சரியாக என்கவுண்டர் செய்யக்கூடிய ஒரே நபர் செல்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்கு பல பதவி உயர்வுகளெல்லாம் கூட வழங்கப்பட்டன. அதாவது எங்காவது ஒரு என்கவுண்டர் நடக்கிறது என்று சொன்னால் அதை செய்கிற நபர் இவராக இருப்பார். எப்படி சரியாக ஒரு ஊரில் என்கவுண்டர் நடக்கப் போகிறது என்பது தெரிந்து அந்த ஊருக்கு இவர் அனுப்பப்படுகிறார், அங்கே பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார் என்பதுதான் முக்கியமானது. அப்படி என்றால் இந்த என்கவுண்டர்கள் எதுவும் இயற்கையாக நடந்தது அல்ல. மாறாக யாரோ ஒருவரை கொல்ல வேண்டுமென்றால், ஒரு பகுதியில் செயல்படக்கூடிய யாரோ ஒருவரை கொல்ல வேண்டுமென்றால் அதில் இப்படி மனிதர்களை கொல்வதில் மனசாட்சியற்ற முறையில் செயல்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அவர் சிறிது காலம் அங்கே பணியாற்றிவிட்டு அந்த நபரை பிடித்து வரச் செய்து கொன்றுவிட்டு பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவார், அல்லது பதவி உயர்வு பெற்று சென்று விடுவார். இதுதான் நடைமுறை. இன்னொன்று, எப்பொழுதுமே காவல்துறையினர் இது போன்ற என்கவுண்டர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கையில் ஒரு கட்டு போட்டு கொண்டு நிற்பார்கள். அது எப்படி எல்லா விதமான மோதல்களிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கட்டுப்போட்டு கொண்டு நிற்கக்கூடிய படியாக அந்த துப்பாக்கிச்சூடு நடக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் யோசிக்கிற போது தான் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. அது என்னவென்று சொன்னால், இவர்கள் யாரும் பெரும்பாலான என்கவுண்டர்கள் மோதல்களில் கொல்லப்படவில்லை. மாறாக திட்டமிட்ட வகையில் பிடித்து வரப்பட்டு நிராதரவான முறையில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதுபோல் ஒரு 5 பேர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட 5 பேர் காவல்துறையினரை தாக்க முயற்சித்தார்கள் என்று சொல்லி கைவிலங்குடன் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஜீப்பில் கிடந்த புகைப்படங்கள் வெளிவந்தன. கைவிலங்குடன் இருக்கக்கூடியவர்கள் எப்படி காவல்துறையினரை தாக்கியிருப்பார்கள் என்பதை என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கு என்பது அதில் அமித்ஷாவினுடைய பெயர் கூட இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வழக்காக இருக்கிறது. இப்படியாக என்கவுண்டர்கள் என்பது பழிவாங்குதல்களுக்காகவும் தனிப்பட்ட மோதல்களுக்காகவும் அல்லது ஒரு அரசு செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காகவும் நிரபராதிகள் கொல்லப்படுவது அல்லது குற்றம் செய்தவர்கள் கூட நியாயவிரோதமாக கொல்லப்படுவது என்பது வழக்கமாக மாறிவிட்டது. எவரையும் சுட்டுக்கொள்வதற்கான அதிகாரம் என்பது காவல்துறைக்கு கிடையாது. அது நீதிமன்றம் மட்டுமே ஒருவருடைய தண்டனையை நிர்ணயிக்க முடியும், சட்டத்திற்கு உட்பட்டு நிர்ணயிக்க முடியும். அப்படி இருக்கிற போது தொடர்ந்து போலி என்கவுண்டர்கள் நடப்பது என்பது காவல்துறையினர் யாரை வேண்டுமானாலும் கொன்றுவிட்டு அவர்களை நோக்கி இவர்கள் பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் அல்லது காவல்துறையினரை தாக்க வந்தார்கள் என்று சொல்லிவிட முடியும். போலி என்கவுண்டர்கள் என்பது நிச்சயமாக இன்றைக்கு அது ஏதோ ஒரு பெரிய சாகச செயல் போல திரைப்படங்கள் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் மக்களிடம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அபாயம் என்பது மிக மிக பயங்கரமான ஒன்று. அந்த அபாயம் என்பது காவல்துறையினரிடம் தண்டனை நிறைவேற்றுகிற அதிகாரத்தை கொடுத்தால் அது எவ்வளவு எல்லையற்ற வகையில் பிரயோகிக்கப்படும் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் உணரக்கூடிய ஒரு தருணம் வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அதிகாரம் காவல்துறையிடம் இருக்கக்கூடாது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு போலி என்கவுண்டர் நடக்கும் போதும் நாம் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ழகர மாமணி கவிஞர் சோ நா எழிலரசு.
ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பணியாற்றி தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக சரியான முறையில் தமிழ் பயிலணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதோட உச்சரிப்போட தேவை என்ன, அதை எந்த மாதிரி நம்ம பயிலணும்னு பல விஷயங்களை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இவர் செஞ்சுட்டு இருக்கிற பணி சார்ந்த பல விஷயங்களை நாம் இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, ஒரு முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னும் போது ஒரு 35 ஆண்டுகளை கடந்து நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கீங்க. ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ் மொழி மீது இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாக சரியான முறையில் தமிழை நம்ம உச்சரிக்கணும், அந்த உச்சரிப்பு மாறும்போது அதன் பொருள் மாறுபடும், அதில் இருக்கிற சிறப்புகள் என்ன, தனித்துவம் என்ன, இப்படின்னு பல விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அது சொல்லி கொடுத்துட்டும் இருக்கீங்க. நம் தமிழ் மொழியோட சிறப்பு, அது தனித்தமிழோட தேவை என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் அப்படின்றனாலே ஒரு சிறப்பு தான், அந்த மொழிக்கே உண்டான ஒரு அழகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னாலும் உங்களுடைய பார்வையில் தமிழ் மொழியோட சிறப்புகள்ல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாங்க ஐயா. அழகு தமிழே அமுத தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே. உலகில் முதன் முதல் தோன்றிய தமிழே, உலகில் முதன் முதல் தோன்றிய தமிழே, ஓங்கி தனித்தே உயர்ந்த தமிழே, ஓங்கி தனித்தே உயர்ந்த தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே, அரிய தமிழே உயிரே தமிழே, அழகு தமிழே அமுத தமிழே. தமிழை பற்றி சொன்னவுடன் திருக்குறள் இல்லாமல் அது இல்லை, அதனுடைய அடக்கம். எனவே குறளை பற்றிய ஒரு சிறிய பாடல். 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, 2 அடிகளுக்குள் எத்தனை நீதி, 2 அடிகளுக்குள் எத்தனை நீதி, 2 அடிகளுக்குள் எத்தனை விளக்கம், 2 அடிகளுக்குள் எத்தனை விளக்கம், 7 சீர்களுக்குள் எத்தனை அழகு, 2 அடிகளுக்குள் எத்தனை சிந்தனை, ஐயனே மெய்யனே. மொழி பற்றின ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது பாடலாகவே சொல்லியிருக்கீங்க. சங்க இலக்கியங்கள், திருக்குறள், ஐம்பெரும் காப்பியங்கள், இது ஒவ்வொரு நூல்களுமே தமிழுக்கான ஒரு தனித்துவத்தை நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்குன்றது நம்ம பார்க்க முடியுது. மொழின்னு பேசும்போது இதில் இன்றைக்கி தனித்தமிழ் அப்படிங்கிறதோட தேவையை அன்றே மறைமலை அடிகளார் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். தனித்தமிழ் தந்தை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு தமிழில் இருக்கிறத வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு தனித்தமிழ் அப்படின்ற ஒன்று தேவை அப்படிங்கிறத நம்ம ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? இப்பொழுது அங்கிங்கனாதபடி எங்கும் தமிழ் என்பதற்கு பதிலாக அங்கிங்கனாதபடி எங்கும் தமிழிலம் என்று நிலைத்திருக்கிறது. அதாவது நம்முடைய தாய் தமிழோடு ஆங்கிலத்தை, பிற மொழியை பொதுவாக கலக்கக்கூடாது என்கிறோம், ஆனால் ஆங்கிலத்தை முழுமையாக கலந்து நம் தமிழர்கள் பெரும்பான்மையினர் பேசி வருகின்றனர் என்பது உண்மை. ஏதோ அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக தனித்தமிழ் பேசப்படுகிறது. ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், தனித்தமிழ் பேசணும்டான்னு. உடனே அவன் கேட்டான், ஐயா தனித்தமிழ்னா தனியாக போய் நின்று பேசுகிற தமிழான்னு கேட்டான். நான் சிரிப்பு வந்துருச்சு. உடனே சொன்னேன், இல்லைப்பா, தனித்தமிழ் என்றால் தமிழ் சொற்களை மட்டும் வச்சு பேசணும், அதோட எந்த ஒரு பிற சொற்களையும் சேர்க்கக்கூடாது. நம்முடைய தாய்மொழியோடு, அதை நம்ம நடைமுறையில் சொல்ல வேண்டும்னால் நம்ம சொந்த மொழியோடு
வேறு எந்த மொழியும் சேர்க்காதேன்னு சொன்னேன் நான் அந்த மாணவனுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இன்று மிகவும் வருந்தத்தக்க, நெஞ்சு பொறுக்காத ஒரு நிலை நம் நாட்டில் இருந்து வருகிறது. தமிழர்களாகிய அனைவரும் ஏறத்தாழ ஒரு 90 விழுக்காடு தமிங்கிலம், தமிழோடு ஆங்கிலம் கலந்துதான் பேசுவீர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாகும். காலையில் எழுந்தது முதல் படுக்கும் வரை முதலில் நிற்பது ஆங்கிலமாக இருக்கிறது. இதில் மற்றொரு வேதனை என்னவென்றால், ஆங்கிலமே தமிழாகிவிட்டது. எல்லாரும் தமிழ் சொற்களை என்று நினைத்திருப்பதெல்லாம் ஆங்கில சொற்கள். எடுத்துக்காட்டாக பார்ப்போமே ஆனால், காலையில் எழுந்தவுடன் நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா, இல்லைன்னா டீ சாப்பிட்றீங்களா என்கிறார்கள். காஃபி, டீ இது ரெண்டுமே ஆங்கில சொற்கள். காஃபியை நாம் சொல்லும் பொழுது அதற்கு ஏற்ற ஒரு தமிழ் சொற்களையும் நாம் சொல்லுகிறோம். டீ என்பதையும் தமிழாக சொல்ல முடியும். இரண்டு சொற்களையுமே. நாங்கள் காஃபியை பொதுவாக காணீர் என்று ஒரு சுருக்கி வைத்திருக்கின்றோம், அப்படின்னு சொல்லலாம். டீ என்பதை தேநீர் என்று சொல்கின்றோம். இதே போல் அடுத்து வருகின்ற சொற்களை பார்த்தால், இப்பொழுது குளிக்க செல்கின்றோம் என்றால் எங்கம்மா சோப்பை என்று கேட்கும்பொழுது சோப்பு என்பது ஆங்கிலம். அதை வழலை என்ற சொல்லாக தமிழ் சொல் இருக்கின்றது. அதை பயன்படுத்த வேண்டும், ஆனால் முடியாது. சோப் என்ற சொல் ஆங்கில சொல்லே தமிழாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அடுத்து பார்த்தால் டவல் எங்கே என்பார்கள், பாத்ரூம் என்பார்கள், டாய்லெட், இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் டிஃபன் என்பதிலிருந்து அத்தனை சொற்களுமே ஆங்கில சொற்கள். இவை அனைத்திற்குமே தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால், இப்பொழுது தமிழையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இல்லை என்றால் இந்த ஆங்கில கலப்பு நீக்கப்பட முடியாது. இந்த ஆங்கில கலப்பை நாம் நீக்க முடியாது. ஆனால் பேசுங்கள், தமிழ் பேசுங்கள், தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய பதிலானது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆங்கிலம்தாயா ஈஸியாக இருக்குங்கிறார். பஸ்ஸில் வந்தேங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கியா, நீ அதை போய் பேருந்தில் வந்தேன்னு என்னைக்கு போய் சொல்லி நம்ம என்று சொல்லலாமா ஒரு தமிழர்? நம்முடைய தாய்மொழியை பேசுவதற்கு எனக்கு வரவில்லை என்றோ அல்லது சிரமமாக இருக்கிறது என்றோ ஆங்கிலம் எளிதாக இருக்கிறது என்றோ சொல்லலாமா என்றால், அதை கேட்டுத்தான் நாங்கள் எல்லாம் ரொம்பவும் வேதனையிலே இருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்றால் பழக்கத்தை சொல்கின்றார். பழக்கத்தை பற்றி நான் அடுத்து வருகின்றேன். அடிப்படை காரணம் பற்றின்மை. முதல்ல மொழி பற்றானது இருந்தால் எல்லாமே வரும். எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை. நான் அடிப்படையாக அறிவியல் ஆசானாக இருந்து கொண்டு 35 ஆண்டுகள் ஆங்கில பாடம் எடுத்திருக்கேன். ஆங்கிலத்தில் ஒலிப்பியல் ஆசான். இப்போ 15 ஆண்டுகள் என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு ஏதாவது நம் நாட்டிற்காவது அல்லது மொழிக்காவது செய்ய வேண்டும் என்று கருதினேன். நாட்டிற்கு நாம் செய்ய முடியாது, ஏதுமில்லை. நான் அரசியல்வாதி அல்ல. எனவே மொழிக்குள் வந்து இந்த தமிழுக்காக தொண்டு செய்திருக்கிறேன். இதுவரை 9,000 மாணவர்களை திருத்தி இருக்கின்றேன். அவர்கள் எல்லாம் என்னை இப்பொழுது தனித்தமிழ் தான் பேசுகிறார். ஐயா வணக்கம். இந்த வணக்கம் என்ற சொல்லை சொன்னால் எவ்வளவு அருமையான ஒரு இனிமையான சொல். இதை ஆங்கிலத்தில் எத்தனை சொற்களை இது அடக்குகிறது. ஒரு பார்த்தவுடன் ஹலோ அப்படிங்கிறோம், அல்லது ஹாய் அப்படிங்கிறோம், அப்புறம் குட் மார்னிங்கிறோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இது அனைத்துக்குமே குட் நைட் வரைக்கும் இது அனைத்துக்குமே வணக்கம் என்ற சொல், ஒரு சொல் போதும். வணக்கம் என்று சொன்னால் அத்தனையும் அதில் அடக்கம். அதை நாம் விட்டு இத்தனை சொற்களை நாம் அந்தந்த நேரங்களிலே பயன்படுத்தி கொண்டிருப்பது எதை காட்டுகிறது? ஆங்கிலத்தின் மேல் இருக்கக்கூடிய தேவையற்ற ஒரு பாசத்தை காட்டுகிறது. நான் ஆங்கிலத்தை நாங்கள் பேசக்கூடாது என்று வெறுப்பவர்கள் அல்ல. ஆங்கிலத்தை கற்கையிலும் பிறமொழியை கற்கையிலும் எந்த நாளும் தாய்மொழியை, தமிழ்நாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வீர் என்பது பாரதிதாசனுடைய வாக்கு. நீ ஆங்கிலத்தை கற்றாலும் சரி, எந்த மொழியை கற்றாலும் சரி, தாய்மொழியை உயிராக வச்சுக்கையா, தமிழ் பேசியா, தாய்மொழியை பற்றி உன்னுடைய பற்ற வச்சுக்கையா என்று சொல்வது பாரதிதாசன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆங்கிலம் பேசலாம், தனித்து பேசலாம். ஆங்கிலத்தை தனியாக பேசுங்கள், தமிழை தனியாக பேசுங்கள் என்பதுதான் எங்களுடைய இன்றைய வேண்டுகோள். இதில் என்னவென்றால், இந்த தமிழ் பற்றுக்குள், தனித்தமிழ் பற்றுக்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பணி நிறைவு பெற்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இல்லை என்றால் அங்கொருவர் இங்கொருவர் இந்த மொழி பேச்சை திருத்த முடியாது. ஆனால் ஒரு தெருவுக்கு ஒரு
ஒருவர் கற்பிப்பாரையானால் நிச்சயமாக நாடு முழுவதும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நம் மொழி காப்பாற்றப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமா சார், மொழி காப்பாற்றப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போது நம்ம பேசக்கூடிய மொழிகள், பேசும் நிலையில் இருக்கிற மொழிகள் மட்டும்தான் வாழும் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அதை விட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாசிக் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்ற ஒரு பயமும் வருது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழோட நிலைப்பாடு உண்மையிலேயே என்ன? அதாம்மா, இப்போ நான் சொன்னேன்னே, அது முழுக்க முழுக்க தமிழை நாம் பேசவே இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது எடுத்துக்காட்டு இப்பொழுது சொன்னது பூராமே தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ தனித்தமிழ் பேச வேண்டும் என்ற உணர்வோடு அந்த தமிழ் சொற்களை அறிய வேண்டும். அதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று புரியவில்லை. எல்லாரும் ஆங்கிலத்தை படிக்கின்றார். ஆங்கில சொல்லை எப்படி படித்தார்கள் பாருங்கள். ஒரு வேடிக்கையாக ஒன்றை சொல்வேன். டே தம்பி, பார்த்த உடனே குட் மார்னிங்கிற, குட் மார்னிங்க்கு எத்தனை எழுத்துறான்னு கேட்டேன். GOODMORNING. மொத்தமே எனக்கு எண்ணிக்கையே பாருங்கள், குட்டு, அப்புறம் மார்னிங்க்கு MORNING, 8 நாளும் 12 எழுத்துக்குள்ளே உள்ள ஒரு சொல்லை குட் மார்னிங் என்று உங்களுக்கு சொல்ல தெரிகிறது, சொல்ல வருகிறது. வணக்கம் என்பது 5 எழுத்து. 5 எழுத்துள்ள நம் தாய்மொழியாகிய இந்த வணக்கம் என்ற சொல்லை சொல்வதற்கு ஏன் கூசுகிறீர்கள்? இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. தமிழே பேசினால் நம் தரம் குறைந்து விடுகிறது என்பதை எண்ணமாகவே வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? தமிழ் நம் உயிரினும் மேல், தமிழ் நம் தாயினும் மேல். அப்போ நம்ம தாயவே ஒரு பொருட்படுத்தாத மாதிரியும் அல்லது அவங்கள கீழே இறக்குற மாதிரியும் நம்முடைய உயிரை பற்றியே கவலைப்படாத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கின்றது. இந்த மொழிப்பற்று ஏற்படுத்துவதற்கு ஒரே வழி, ஆசிரியர்களெல்லாம் திரண்டு ஆங்காங்கே இந்த தமிழ் பணியை ஆற்ற வேண்டும். அப்போ தனித்தமிழ் என்று பேசுவதற்கு அப்பொழுதுதான் அந்த வாய்ப்பானது ஏற்படும். அதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த உணர்ச்சியாக அதை வலியுறுத்துவதற்காகவே நான் பாரதியின் வழிபட்டவன். பாரதி எதற்கும் பாட்டை எடுப்பான். எனவே நானும் பாட்டை எடுத்துத்தான் பாடத்தை புகுத்துவது வழக்கம். வாழ்க தமிழென்று சொல்வோம், வாழ்க தமிழென்று சொல்வோம், தனித்தமிழ் பேசி பிற மொழி ஆதிக்கம் வெல்வோம், தனித்தமிழ் பேசி பிற மொழி ஆளுமை வெல்வோம், வாழ்க தமிழென்று சொல்வோம். 1000 இருக்கட்டும் மொழிகள், 1000 இருக்கட்டும் மொழிகள், நம் தாய்மொழி தமிழுக்கு அவை ஈடாமோ, உலகில் முதன்மொழி தமிழே, உலகில் முதன்மொழி தமிழே, தரணியில் தனித்து இயங்கும் கனிமொழி செம்மொழி தமிழே, வாழ்க தமிழென்று சொல்வோம். தாய்மொழியில் எச்சொற்கள் இல்லை, நம் தாய்மொழியில் எச்சொற்கள் இல்லை, புது சொற்களையும் படைத்திடு நீ தமிழ் பிள்ளை, சொற்களையும் படைத்திடு நீ தமிழ் பிள்ளை. தமிழ் சொற்கள் அறிந்தே பேசு, தமிழ் சொற்கள் அறிந்தே பேசு, தாய் தமிழுடன் பிற மொழி கலந்தால் போச்சு, வாழ்க தமிழென்று சொல்வோம். பிரஷ் எங்கே பேஸ்ட் எங்கே என்பீர், பிரஷ் எங்கே பேஸ்ட் எங்கே என்பீர், தமிழில் துளைக்கு எங்கே பசை எங்கே பேச இயலாதோ, சோப்பெங்கே டவல் எங்கே என்பீர், தமிழில் வள்ளை எங்கே துண்டெங்கே கேட்க இயலாதோ, வாழ்க தமிழென்று சொல்வோம். காஃபி டீ எது வேண்டும், தமிழில் குழம்பி தேநீர் எது வேண்டும் எனலாம், டிஃபன் சீக்கிரம் வேண்டும் என்பீர், டிஃபன் சீக்கிரம் வேண்டும் என்பீர், தமிழில் சிற்றுண்டி விரைவாக வேண்டும் எனலாமே, வாழ்க தமிழென்று சொல்வோம். மீட்டிங் மார்னிங்கா ஈவினிங்கா, மீட்டிங் மார்னிங்கா ஈவினிங்கா, கூட்டம் காலையிலா மாலையிலா கேட்க இயலாதோ, போனதும் கால் பண்ணுங்க என்பீர், போனதும் கால் பண்ணுங்க என்பீர், மாற்றி போனதும் அழைப்பு விடுக என்று சொல்லலாமே, வாழ்க தமிழென்று சொல்வோம். இந்த கால் பண்ணுங்கிறத நான் எடுத்து ரொம்ப கூட்டங்களெல்லாம் சொல்லுவேம்மா. அது என்ன? கால் என்பது ஆங்கிலம், பண்ணுங்க தமிழ். இது எதுக்கு கால் பண்ணுங்க?
உங்கள்கிட்ட அழைப்பு விடுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை பேசுங்கன்னு சொல்லுங்கள், இல்லை கூப்பிடுங்கயான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இது மூணுமே சொல்லலாம். சாதாரணமாக கூப்பிடு, ஐயா உங்கள் கைபேசியில் கூப்பிடுங்க, கைபேசியில் கூப்பிடுங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பூராமே நகைச்சுவையாக இருக்குது. கேட்டோம்னா ஒருத்தர் கேட்டோடனே ஃபோன் போடுங்கங்கிறார். ஃபோன் நான் ஒரு சொல்லுவேன், ஃபோன் போட்டால் உடஞ்சிரும். அப்புறம் ஃபோன் பண்ணுங்கம்பார். ஃபோன் பண்ணுங்கன்னா நான் ஒன்றும் பெரிய விஞ்ஞானி இல்லைங்கயா ஃபோனெல்லாம் பண்ணுறதுக்கு. இது என்ன பேச்சு? எதுக்கு அந்த ஃபோனுங்கிற ஆங்கிலத்தை சேர்க்கணும்? அதை நீங்கள் கைபேசின்னு இருக்குது, தொலைபேசின்னு இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தலாமே. எனவே அந்த பயன்படுத்த வேண்டும் என்ற முயற்சி இல்லை, முயலாமை தானே தவிர முடியாமையே இல்லை. எல்லாரும் முடியலைங்கிறாங்க. தமிழ் மொழியில் வந்து இந்த உச்சரிப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னாங்க, ஆனால் சரியான முறையில் உச்சரிக்காதனால அந்த பொருளே மாறக்கூடிய ஒரு தன்மை கூட ஏற்படும்ன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சரியான முறையில் தமிழ் உச்சரிக்கிறது கடினம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இந்த சரியான முறையில் உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது அவ்வளோ கடினமா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துகள் மொத்தம் 247. இதை எல்லோரும் கவனமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய 247 எழுத்துக்களையுமா படிக்க சொல்கிறோம், கற்றுக்கொள்ள சொல்கிறோம் பிழையின்றி பேசுவதற்கு? அல்லவே அல்ல. 247 எழுத்துகளில் பயிற்சிக்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய எழுத்துகள் மொத்தம் 8 எழுத்துகள். அவை ஒன்று ல என்று சொல்லக்கூடிய இயல்பு லகரம், அடுத்து ழ என்று சொல்லக்கூடிய பொது லகரம், மூன்றாவதாக ழ என்று சொல்லக்கூடிய சிறப்பு ழகரம், அடுத்து இடையின ரகரம், வல்லின ரகரம், அடுத்து தன்னகரம், ரன்னகரம், டன்னகரம் என்று ஒவ்வொன்றுக்கும் பேர் வைத்திருக்கிறோம். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்குமே அதை நம்ம வழக்கத்தில் சொல்லும்போது 2 சுழி நாணாம்போம், அது ரன்னகரம். 3 சுழி நாணாம்போம், அது வந்து டன்னகரம். ஒவ்வொன்றுக்கு தமிழ் பெயர்கள் இருக்கு. இதை ஒரு நாளிலே படித்துக்கொள்ளலாம். அடுத்து இந்த உச்சரிப்பு பிழையாக பேசுவதை தமிழ் ஏற்றுக்கொள்ளாது. அறம் ஒரு பிழை பொறுக்கும், அன்னை 2 பிழை பொறுப்பாள், தண்ணீர் 3 பிழை பொறுக்கும், தமிழ் ஒரு பிழையும் பொறுக்காது. எனவே நாம் விடக்கூடிய பிழைகள் எல்லாம் தமிழ் பொறுக்காது. நம்ம எல்லாம் தமிழ் தாங்கவே தாங்காது. என்னப்பா அப்படி கொடுமை பண்ணுறீங்களே என்று தமிழ் அன்னை ஒரு பக்கம் கண்ணீர் சொரிந்து கொண்டு தான் இருக்கிறாள். எனவே பிழையாக பேசினால் பொருள் மாறும். முதலில் அது ரொம்ப ஆபத்தானது. பொருள் மாறும் என்பது என்ன? இப்பொழுது ஒரு மாணவனை எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால், நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் என்று பள்ளிக்கூடம் என்று சொல்கிறான். பள்ளி என்று சொல்வது சுவரில் ஓடக்கூடியது. அது கூடியிருக்கக்கூடிய இடம்தான் பள்ளிக்கூடம். சொல்ல வேண்டிய முறை பள்ளிக்கூடம் என்று அந்த பொதுலகரத்தை நாக்கை நடுவில் மடித்து வைத்து சொன்னால் பள்ளி என்று வரும். அதை பள்ளி என்று சொல்லலாமா? அப்போ சொல்லும் பொழுது பொருள் மாறுகிறது. அது கேட்பதற்கு அடுத்து என்னவென்றால், பொருள் மாறுவதோடு தமிழினுடைய அழகு போய்விடுகிறது. அழகு என்பது உச்சரிப்பில் தான் இருக்கிறது. உச்சரிப்பே ஒரு மொழிக்கு முதுகெலும்பு, உயிர் நாடி, என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். முதுகெலும்பு, உயிர் நாடி. முதுகெலும்பின்றி நான் இப்பொழுது உட்காரவும் முடியாது, எழும்பவும் முடியாது, நடக்கவோ ஓடவோ எதற்கு முடியாது. எனவே உச்சரிப்பின்றி எந்த மொழியும் நிற்காது. எனவே பிழையாக பேசுவதை அறவே தவிர்த்தாக வேண்டும். அதற்கு எளிமையான முறைகளெல்லாம் இருக்கின்றன. இப்போ 8 எழுத்துகள் என்று சொன்னேன் நம்ம. ஆனால் இந்த 8 எழுத்துகளில் கடுமையான பயிற்சி 4 எழுத்துகள் தான். எவ்வளவு எளிமை பாருங்கள். 247 எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழியில் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எழுத்துகள் 8. அவை இயல்புலகரம், பொதுலகரம், சிறப்புலகரம், 8 எழுத்துக்கள் சொன்னேன். அதிலே இயல்புலகரம் பேரே இயல்புலகரம், இயல்பாகவே வந்துவிடும். பல் சொல்கிறா சொல்லிடுவான், கல் சொல்கிறா சொல்லிடுவான். பல், கல், சொல், நில், நிலா, பலா, மலா, மாலா, கலான்னா வந்துடும். அதில் பிழையே வராது. எனவே அதை விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், பொதுலகரம். அது விளக்கமாக படித்தாக வேண்டும். அந்த பொதுலகரத்தை எடுத்துக்கொள்ளும் போது தான் இப்பொழுது சொன்னேன், பள்ளி என்பதை பள்ளி என்பது தவறு. வெள்ளம் என்பதை மழை திரண்டு வருவது வெள்ளம், நாம் சொல்வது வெள்ளம். அந்த வெள்ளம் அம்மா பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு போடுற வெள்ளம், அல்லது நாம் கடித்து தின்கிற வெள்ளம், இனிப்பு கட்டியத்தான் நம் வெள்ளம் என்று சொல்கிறோம். எனவே அதுவும் பிழையாகி விடுகிறது. இதே போல் எப்படி ஒரு பிழையாக கற்றுக்கொள்பவர் எப்படி ஒரு குறளை கற்றுக்கொள்ள முடியும்?
அந்த பொதுலகரத்தில் தான் குறளும் வருகிறது. குறள் என்று சொல்லக்கூடிய மாணவர்களையோ தமிழர்களையோ வரிசையாக நிறுத்தி நாம் கணக்கெடுத்தோமானால் ஒரு 1000 பேருக்கு ஒரு 10 பேர் கூட தரமாட்டார்கள். குறள் என்று சொல்லு, அதிலே வல்லின ரகரமும் உச்சரிக்க வேண்டும், பொது லகரமும் உச்சரிக்க வேண்டும். குறள் என்பதை குறள் என்று சொல்ல. நீ எத்தனை குறள் உனக்கு தெரியும்? எத்தனை குறள் தெரியுமா? அவன் பேசுகிறது ஒரே குறள் தான். அவன் எத்தனை குறள் தெரியுமா? ஒருவேளை நம்ம ஆங்கிலத்தில் சொல்வதற்கு மன்னிக்கவும் மிமிக்ரிஸ்டாக இருந்தால் தான் பல குறள் தெரியும். நான் பல குறளில் பாடுவேன். அதுக்கான கட்டம் நேரம் இது இல்லை. எனவே அந்த குறள் என்பதை குறள் என்று முதலில் சரியாக உச்சரிக்க அனைவரும் பழக வேண்டும். அனைவரும் யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. அது பாமரன் முதல் பட்டதாரி வரை, ஒரு பள்ளி ஆசிரியர் முதல் முனைவர் வரை யாராக இருந்தாலும் பிழையற பேச வேண்டும் தமிழை. இது ழகரம் ஆயிடுச்சு. அடுத்து பொது ழகரம், நாக்கை உள்ளே மடிக்கும் போது ழகரம் தான் தமிழுக்கு சிறப்பு. ழகரம் 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 தமிழின் சிகரம் என்று உணர வேண்டிய நேரம். ழகரம் 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 சோவென பெய்வது மழையே, சோவென பெய்வது மழையே, மலை என்று சொல்லி மலைக்க வைப்பது மன்னிக்க முடியா பிழையே, மன்னிக்க முடியா பிழையே. ழகரம் ழகரம் ழகரம். இது அப்படி ழகரம்ல நிறையவே பாடல், நேரம் இல்லாதனால பாட்டை சுருக்கி சொல்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படித்தான் அது கற்பிக்கப்படுகிறது. அடுத்தாற்போல் நீங்கள் கேட்ட வினாவுக்கு எப்படி எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் என்பது உச்சரிப்பு முறைகள் இருக்கின்றன. ஒன்றுமே இல்லையம்மா, ரொம்ப எளிமையான, எல்லாமே நாக்கில் தான் இருக்கிறது. அந்த நாக்கில் தான் உச்சரிப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் அதை ஆங்கிலேயன் மதர் டங் என்று சொன்னான், மதர் மவுத் என்று சொல்லவில்லை. மதர் டங் என்று சொன்னதற்கு காரணம், டங் என்று சொல்லக்கூடிய அந்த நாக்கில் தான் நமது உச்சரிப்பே இருக்கின்றது. இந்த நாக்கை வாயின் முன்மேற்பல்லின் உட்புறம் வைத்து ல என்று ஒலிக்க லகரம் பிறக்கும். அது இயல்புலானா. அதை கொஞ்சம் அப்படி தள்ளணுமா, அவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி ல தள்ளி நடுவில் தொடணும். அது மேலே இருக்க அந்த பகுதிக்கு அன்னம் என்று பெயர். அன்னம். அந்த அன்னத்தை தொட்டால் லகரம் பிறக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் திருக்குறளையும் சரியாக சொல்ல முடியும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்குங்கிறத மாணவன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கே திருத்துறதுக்கு முன்னாடி, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குங்கிறான். நான் சொன்னேன், எங்கடா போய் யாரடா விளக்க போகிறேன்னு கேட்டேன். விளக்குன்னா விளக்குவது. விளக்கு என்பதற்கு அந்த ஒரு உச்சரிப்பு தவறிச்சுன்னா பொருள் மாறிடும். அப்போ பொதுலகரத்துக்கு அந்த மாதிரி பொதுலகரம். அப்போ சிறப்பு ழகரம் தமிழுக்கே சிறப்பு. ஒன்றும் இல்லை, எளிமையாக நாக்கை உள்நோக்கி மடித்து அன்னத்தை தொடாமல் அந்த ழ வருது. அப்போ தமிழ் அழுத்தி அப்படி சொல்லணும். தமிழ் என்று சொன்னால்தான் அது தமிழ். ஆனால் சொல்லி கொண்டிருப்பது இப்போ எல்லோரும் பேசி கொண்டிருப்பது தமிழ். என்னடா உனக்கு தமிழ் வகுப்பு? ஆமடா தமிழ் வகுப்பு. மாணவன் பேசுவதும் சரி, மன்னிக்க வேண்டும், என்னுடைய இனத்தினராக இருந்தாலும் நான் ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர்களும் பல பேர் தவறாக பேசுகின்றார்கள். நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆசிரியர்களை குறை சொல்வதற்காக அல்ல, உள்ளதை சொல்கிறேன். அவர்களும் திருத்தித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் தான் அவர்களுக்கு எல்லாமே. மாணவர்களுக்கு ஆசிரியர் தான் எல்லாமே. நாம் சொல்வது தான் அங்கே தமிழ் என்றால் அவன் தமிழ்னு பழகிடுவான். ஆரம்பத்தில் பிழையாக சொன்னாலும் கற்றுக்கொள்வான். ஆனால் நாமளே தமிழ் என்று சொன்னால், தமிழ் வகுப்பு என்று சொன்னால் அவனை திருத்த முடியாது. எனவே அந்த ழகரம் ஆகிவிட்டது. அடுத்து இடையின ரகரம் தவறே வராது. எடுத்துக்காட்டாக ராணி என்று சொல்லி ராசா ராணி என்ற சொற்கள் ராவில் ஆரம்பிக்கக்கூடிய சொல், அதெல்லாம் சொல்லும்போது எளிதாக வந்துவிடும். அதில் பிழை வராது. வல்லின ரகரம் நம்முடைய சொற்கள் முக்கியமானது. வல்லின ரகரம் முதன்மையானது. அதை ர என்று அழுத்தமாக உச்சரிக்க, அந்த வல்லின எழுத்துக்களைவே அழுத்தமாகத்தான் உச்சரிக்க வேண்டும். ர என்று சொல்ல வேண்டும். அப்போ ர என்று சொல்லும் பொழுது குறள். அதை அவசரப்பட்டு சொன்னால் குறள் தான் வரும். அது தவறாக போய்விடும். எனவே இந்த ர என்ற சொல்லை சரியாக படிக்காத ஒருவன் எப்படி ஒரு திருக்குறளை சரியாக சொல்ல முடியும்? இப்போ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்வது தான் முறை. அதை விட்டு கற்க கசடர நுனியில் வச்சு சொல்கிறேன். அப்போ ர
இடைநராக தான் விழுவாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்காது. ரெண்டாவது, வேகமாக சொல்வதே ஒரு மொழியை தவறு. இதை கற்க நிறுத்தினால்தானே அவன் அதற்கு வல்லினத்துக்கு நேரம் கொடுக்க முடியும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்வதற்கு நன்றி மறப்பது. இவன் எப்படி சொல்கிறான்? நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று தமிழ் வர்றது இங்கே வரணும். இதை பிழையை திருத்தினால்தான் வரும். ஒரு தமிழ் அறிஞராக ரகரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் மத்தியில் அது அவங்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு வர்றவர் அப்படிங்கிற முறையில் 35 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியிலும் சரி, இந்த 15 ஆண்டு காலங்கள் தமிழ் மொழி வளர்ச்சி பணியிலையும் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருந்ததுன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நம் சிந்தனைக்கு எட்டாத தகவல்களையும் சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் அப்பாவின் விசில் சத்தம் என்று ஒரு சிறுகதையை படித்தேன். ஒரு சிறுகதை தொகுப்பில் இருக்கிற கதை அதுதான் முதல் கதை. அந்த புத்தகத்தின் பெயரும் அதுதான். நாணர்காரன் என்கிறவர் எழுதியிருக்கிற சிறுகதை தொகுதி குமரியிலே இருக்கிற கீற்று பதிப்பகம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. நாணர்காரன் என்பது அந்த எழுத்தாளரின் புனைப்பெயராக இருக்கலாம். பல கதைகள் அந்த நூலுள் உள்ளடங்கி இருக்கின்றன. இந்த முதல் கதை படிக்கிற போது நம் நெஞ்சை தொடுகிற கதையாக இருக்கிறது. அந்த தலைப்பு சட்டென்று நமக்கு விளங்கவில்லை. அப்பாவின் விசில் சத்தம் என்றால் உடனடியாக நமக்கு வருகிற நினைவு அவன் அப்பா ஒருவேளை பேருந்து நடத்துனராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் விசில் அடிப்பது என்பது நடத்துனர்களுக்கான இயல்பு. அல்லது யாராவது ரசிகராக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு ஆசிரியராக இருந்திருக்கலாம் என்றுதான் நாம் கருதுவோம். அந்த கதையின் தொடக்கத்திலேயே அதனை சொல்லிவிடுகிறார்கள். அப்பாவின் படம் மாட்டியிருக்கிறது. காய்ந்தும் காயாமலும் இருக்கிற மல்லிகை பூவை சூட்டி இருக்கிறார்கள். அந்த படத்தில் ஒரு விசிலும் தொங்க விடப்பட்டிருக்கிறது என்று அந்த கதை தொடங்கும். அந்த விசில் நடத்துனரின் விசில் அல்ல, காவலர்கள் போலீஸ்காரர்கள் வைத்திருக்கிற விசில் அல்ல, விளையாட்டு ஆசிரியர் வைத்திருக்கிற விசிலும் அல்ல. வேறு என்ன அந்த விசில்? அந்த விசில் சத்தம்தான் அந்த கதையை நடத்தி செல்லுகிறது என்று சொல்ல வேண்டும். இந்த பையன் நினைத்து பார்க்கிறான், அந்த விசில் இப்போது கூட 5 ரூபாய் இருக்கும். அதை வாங்கி மாட்டிய போது 1 ரூபாய் கூட இருக்காது. செல்வம் மாமா தான் ஒரு நாள் கொண்டு வந்து அந்த விசிலை அப்பாவின் கழுத்தில் மாட்டினார். என்ன சொல்லி மாட்டினார் என்றால், மாப்பிள்ளை, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். யாரையாவது கூப்பிடணும், என் தங்கச்சியே இல்லை பிள்ளைங்களை கூப்பிடணும்னா இந்த விசிலை ஊது போதும் வந்துடுவாங்க என்று சொல்லி அவன் கழுத்தில் மாட்டினார். எதற்காக அப்பாவின் கழுத்தில் அப்படி விசில் மாற்றப்பட்டது என்பதை இந்த பிள்ளை நினைத்து பார்க்கிறான். அப்பா உடல் நலத்தோடு தான் இருந்தார், நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தார், எல்லோரையும் கம்பீரமாக பார்க்கிறவராக இருந்தார். சட்டென்று ஒரு நாள் தூங்கி எழும்போது அவரால் அசைய முடியவில்லை. ஒரு பக்கம் இயங்கவில்லை. உதடு தடித்து போய்விட்டது. பிறகு வாரி சுருட்டி மருத்துவமனைக்கு கொண்டு போன போது அவர்களும் கையை விரித்து விட்டார்கள். இது ஒரு பக்கவாத நோய், இனி அவரை குணப்படுத்த முடியும் என்று தோன்றவில்லை என்று அந்த காலத்தில். இன்றைக்கு அந்த பக்கவாத நோயை, அந்த பேரலிட்டிக் அட்டாக் என்று சொல்கிறோமே, அதனையும் இன்றைக்கு ஓரளவுக்கு குணப்படுத்தி விடுகிறார்கள். மருத்துவ அறிவியல் பேரளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தை தாண்டி போனதற்கு பிறகு இன்றைக்கும் குணப்படுத்த முடியாத நிலையும் இருக்கிறது. பல ஆண்டுகள் அந்த நிலையிலேயே இருந்து மறைந்தவர்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இவன் அப்பாவின் பாத்திரம். எனவே அன்றைக்கு காலையிலே கையும் காலும் ஒரு பக்கத்தில் விளங்காமல் போனது கடைசி வரைக்கும் திரும்ப வரவில்லை. அவரால் பேச முடியாது. கையை அசைக்கிற போது யாராவது பார்த்தால்தான் வந்து என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அதற்காகத்தான் செல்வம் மாமா ஒரு யோசனையோடு இதனை செய்தார். கழுத்தில் கொண்டு வந்து ஒரு விசிலை மாட்டிவிட்டார். நாம் நினைக்கலாம், இப்போது இன்னமும் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது, நாம் பக்கத்திலேயே ஒரு பொத்தானை அழுத்தினால் சத்தம் கேட்பது போல நாம் ஏற்பாடு செய்து விடலாம்.
ஆனால் அன்றைக்கு ஒரு எளிய வழிமுறையாக அந்த விசிலை அவர் கழுத்திலே கட்டிவிட்டார். அதற்கு பிறகு அப்பா எதுவும் தேவை என்றால் அந்த விசிலை ஊதுவார். அம்மாவோ மற்றவர்களோ உடனே ஓடிப்போய் என்னவென்று கேட்போம். ஆனால் மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளெல்லாம் கூட நின்று போய் விட்டார்கள். அவன் அம்மா மட்டும்தான் கடைசி வரைக்கும், கடைசி என்றால் ஏறத்தாழ 9.5 ஆண்டுகள் அந்த மனிதனுக்கு தேவைகளை பார்த்து கொண்டு விசில் சத்தம் கேட்டால் உடனே ஓடி ஒரு முறை கூட முகம் சுழிக்காமல் என்ன வேண்டுமோ அதனை கொடுத்து அவனை சிறுநீர் கழிக்க வேண்டுமென்றால் அழைத்து கொண்டு போய் கழிவறையில் கொண்டு போய் உட்கார வைத்து இப்படி மனைவியாக இல்லாமல் ஒரு செவிலியாக தொண்டு செய்கிற பெண்ணாக 9.5 ஆண்டு காலம் தன்னை அழித்து கொண்டு தன்னை முடக்கி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவருக்காக தன் கணவனுக்காகவே என்று அந்த தாய் வாழ்ந்திருக்கிறாள். திருமணங்களுக்கு கூட வெளியூர்கள் என்றால் போவதில்லை. உள்ளூரில் திருமணம் அல்லது உள்ளூரில் துக்கம் என்றால் போவாள். அதுவும் கூட போவதும் தெரியாது வருவதும் தெரியாது. ஏனென்றால் விசில் அடித்தால் அந்த சத்தம் கேட்டு நான் போகவில்லை என்றால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று படபடக்கிற ஒரு மனசு. அன்பும் காதலும் தான் உலகத்தில் மிக மேன்மையானவை. என்ன இருந்தாலும் ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பையும் மீறி 9 ஆண்டுகள் தன் கணவனுக்கான எல்லா பணிவிடைகளையும் அந்த தாய் செய்தாள். அதிலும் ஒரு பெரிய வியப்பான செய்தியை அந்த பையன் சொல்லுவான். எங்களுக்கெல்லாம் அப்பா அடிக்கிற சத்தம் வெறும் விசில் சத்தம்தான். ஆனால் அம்மாவுக்கு அந்த விசிலில் வேற்றுமைகள், அந்த விசிலின் வேறு வேறு வகைகள் தெரியும். எதற்காக விசில் அடிக்கிறார்? சிறுநீர் கழிப்பதற்காக. அதே சிறுநீர் கழிப்பது மிக அவசரமாக என்றால் அதற்கு எப்படி விசில் அடிக்கிறார்? ஒரு FM ரேடியோவை அவருடைய நண்பர் அந்த கடை வீதியிலே ஒரு கடை வைத்திருக்கிற, ஒரு பெரிய செருப்பு கடை வைத்திருக்கிற பாய் ஒரு நாள் வானொலியை கொண்டு வந்து வைத்து எப்போதாவது ஒரு பாட்டு கேட்கட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போனாரே, அந்த வானொலியை தட்டுவதற்கு என்ன விசில், போதும் நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு என்ன விசில், இவ்வளவும் அம்மாவுக்கு தெரியும். உணவுக்காகவா, சிறுநீர் கடிப்பதற்காகவா, பாட்டு கேட்பதற்காகவா, விரைவாகவா அல்லது மெதுவாகவா, இவ்வளவும் அந்த விசில் ஒளியில் அந்த மனிதருக்கும் அவருடைய மனைவிக்கும் புரிந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் அந்த மனிதனின் மொழி ஒரு விசில் சத்தமாக அடங்கி போய்விட்டது. அதற்கு பிறகு ஒரே ஒரு நாள்தான் இந்த பையன் எழுதுகிறான். அம்மா முகம் சூழித்ததில்லை, யாரிடமும் குறை சொல்லியதில்லை. ஒரே ஒரு நாள்தான் செல்வம் மாமாவோடு பேசி கொண்டிருக்கிற போது எனக்கு அது காதில் விழுந்தது என்று அந்த பையன் எழுதுகிறான். அம்மா என்ன சொல்லியிருக்கிறாள்? அவளையும் மீறி, அண்ணா என்னால் முடியலண்ணா, 9 வருஷம் முழுசாக முடிஞ்சு போச்சு, என்னாலையும் ஓடி ஓடி பார்க்க முடியலை. அதுவும் அவர் சிறுநீர் கழிக்கிற அந்த டப்பாவை அம்மாவை தவிர வேறு யாரும் எடுத்து ஊற்றுவதில்லை. அந்த அறையிலேயே மெல்ல மெல்ல ஒரு நாற்றம் குடிகொள்ள தொடங்கிவிட்டது. இப்போதெல்லாம் அவர் கழிவறைக்கும் போக முடியல, எல்லாமே படுக்கையில் தான். என்னால் எடுத்து கொட்டி முடியலை, கொமட்டுது, சாப்பிட முடியல என்று அம்மா சொன்னதை ஒரு முறைதான் அவன் கேட்டான். காலத்தின் காதுகளிலும் அது கேட்டுவிட்டதோ என்னவோ தெரியாது. அதற்கு பிறகு ஓரிரு மாதங்களில் அப்பா இறந்து போனார். அது மரணம் என்பதை விட அது விடுதலை என்று சொல்லுவது தான் பொருத்தமானது. இறந்து போன அப்பாவுக்கு மட்டும் விடுதலை அல்ல, அம்மாவுக்கும் இன்னொரு விதத்தில் விடுதலை தான். எத்தனை காலம் இந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த அறையே அவருக்கு சிறையானது, இந்த வீடே இந்த அம்மாவுக்கு சிறையானது. 2 பேரும் கொஞ்சம் சிறியதும் பெரியதுமான சிறைகளில் வாழ்ந்தார்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் மரணத்தைப் போல கருணை மிக்கது சில நேரங்களில் வேறெதுவும் இல்லை என்று தோன்றும். ஏறத்தாழ முழுசாக 9 ஆண்டுகள் இதே படுக்கை நிலையில் இருந்ததற்கு பிறகு அவர் ஒரு நாள் சட்டென்று இறந்து போனார். அந்த வீட்டில் அந்த மலர்ந்தும் மலராமலும் காய்ந்தும் காயாமலும் இருக்கிற படத்தின் மீது இருக்கிற அந்த மல்லிகை பூவும் அந்த படத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிற விசில் சத்தமும் மிச்சமாக இருக்கின்றன. அம்மா பகல் நேரங்களை கடந்து பழகிவிட்டாள். ஆனால் இப்போதும் இரவு நேரங்களில் அவள் காதுகளில் விசில் சத்தம் கேட்கிறது. ஏனென்றால் அப்பா உயிரோடு இருந்தபோதும் பகலை விட இரவு நேரத்திலே தான் விசில் சத்தம் அடிக்கடி கேட்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கேட்கும். இப்போதும் அம்மா அடிக்கடி தூக்கத்திலிருந்து கேட்காத விசில் சத்தம் கேட்டதாய் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறாள் என்று அந்த கதை முடிகிற போது
வாழ்க்கை சில மனிதர்களுக்கு எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி நாம் இன்று என்ன தகவல்களை அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது தொழில்நுட்பத்துறைக்கு தேவையான ஒரு ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னன்னு கேட்குறீங்களா? மில்லினியல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஜென் ஒய், ஜென்ரேஷன் ஒய். பல வகையான தலைமுறைகள் நம்முடைய இருந்திருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரேஷன் கேப் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறை வரப்போ அந்த இடைவெளி இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இந்த துறையில் இறங்கினதுக்கு அப்புறம் அதிகமான பேர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்லினியல்ஸ். மில்லினியல்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைமுறை ஒய், ஜென் ஒய் என்று சொல்லப்படுகின்ற 1980 2000 பிறந்தவர்கள். அதாவது 21வது நூற்றாண்டில் வயது வந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்படி என்ன முக்கியத்துவம்? சரி, அவங்க பிறந்திருந்தால் அதுக்கு என்ன, அதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதிகமான மக்கள் இந்த நேரத்தில் இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால நம்ம வீட்டிலாகட்டும், அலுவலகத்திலாகட்டும், அல்லது சமுதாயத்திலாகட்டும் அதிகமான பேரோடு நம்ம பழக போகிறோம். அதுலேயும் இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்களோட நம்ம பழக போகிறோம். அப்போ அவங்கள பற்றிய ஒரு அறிதல் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? வீட்டில் ஜென்ரேஷன் கேப்பு உருவாயிடும், அலுவலகத்தில் ஜென்ரேஷன் கேப்பு உருவாயிடும், சமுதாயத்தில் இந்த தலைமுறை இடைவெளி ரொம்ப அதிகமாக தெரியும். இடைவெளி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஒத்துழைப்பு இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சிக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம எதிர்பார்க்கிற நிகழ்வுகளை நம்மளால் நடத்த முடியாது. குறிப்பாக இந்த ஜென் எக்ஸுக்கு முன்னால் பிறந்தவங்க, அதாவது ஜென் ஒய்க்கு முன்னால் பிறந்தவங்க, ஜென் எக்ஸ் வச்சிங்களா, இந்த ஜென் எக்ஸுங்க அந்த தலைமுறையை சேர்ந்தவங்கலாம் 1980க்கு முன்னால் பிறந்தவங்கலாம் இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வேலை படிக்க வராங்கன்னா நீங்கள் இவங்களுடைய மனப்பக்குவத்தை, ஆர்வத்தை, ஈடுபாட்டை, அவங்களுடைய நோக்கங்களையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அலுவலகத்திலையும் வீட்லேயும் வெளியிலையும் அவங்களோட ஒத்துழைத்து போக முடியாது. அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த துறையை சேர்ந்தவர்கள் நம்மளோடு பழகுகின்றவர்களுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்க. இதுக்காக பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென் ஒய், சரி இவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஜெனரேஷன் ஒய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மில்லினியல்ஸை எப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாக இவங்க முகநூலில் அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பார்கள். ஃபேஸ்புக்கில் அதிகமான நண்பர்களை கொண்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் மயிலாப்பூரில் இருக்கிறேன், தாம்பரத்தில் இருக்கிறேன், திருவல்லிக்கண்ணில் இருக்கிறேன்னு சொன்னால் பத்தாது. ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா, ட்விட்டரில் இருக்கீங்களான்னு தான் முக்கியம். ஆக இந்த 80 2000 பிறந்த இந்த ஜென் ஒய்யை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிகமான ஃபேஸ்புக் நண்பர்களையோ அல்லது இன்ஸ்டாகிராம் நண்பர்களையோ பெற்றிருப்பாங்க. இது ஒரு வகையான அவங்களுடைய வெளிப்பாடு. அத்தோட அவங்க இந்த செல்ஃபி மோகம் கொண்டவர்கள். அதிகபட்சமான செல்ஃபி எடுத்து இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அடிக்கடி பதிவேற்றம் செய்யக்கூடியவர்கள். அவங்களுக்கு அது ஒரு ஹாபி மாதிரி. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 குறுஞ்செய்திகளாவது எஸ்எம்எஸ்ஸு, வாய்ஸ் எம்எஸ் அது மாதிரி போன்ற வகைகளை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அவங்க. அத்தோட இதில் ஒரு முக்கியமாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த தலைமுறையை சேர்ந்தவருடைய பெற்றோர்கள் ஒரு 20% பேர், 120 பேர் குடியேறிகளாக, அதாவது ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் குடியேறியவர்கள். அப்படின்னா என்ன? அவங்களுடைய பெற்றோர்கள் வேறு நாட்டுக்கு போயிருக்கிறனால அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய எக்ஸ்போஷர், அவங்களுடைய வெளிப்பாடு, அவங்களுடைய உலக ஞானம் இவைகள் எல்லாமே கொஞ்சம் விரிந்திருக்கும். ஆக அதனால் இந்த சமுதாயத்தை, இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியும்.
இப்பேற்பட்டவங்களுக்கு இன்னொரு முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது இணையதளங்களில் போய் அல்லது சமூக தளங்களில் போய் பட்டவர்த்தனமாக கொட்டி தீர்த்துருவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த 80லேருந்து 2000 1980லேருந்து 2000 பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் ரொம்ப அதிகமாக நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றமாக இருந்தனால இவங்க அந்த விளம்பரங்களோடையே வளர்ந்தவங்கனால இவங்க விளம்பரங்களை நம்ப மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த விளம்பரங்களை நம்பி வாங்க மாட்டாங்க. நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து வாங்குவாங்க, அல்லது தானே அதை பற்றியான பொருளை பற்றி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. ஸோ அவங்கள எளிதாக ஏமாற்ற முடியாது. ஆனால் அவங்க இந்த கேட்ஜெட்ஸோட, அதாவது மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கு, இது போன்ற விஷயங்களில் தங்களை தானே ரொம்ப ஈடுபடுத்தி கொண்டு அதிலே ஒரு அடிமையாகி போதையாகி உழண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகம். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் ஏமாற்றம் இருக்க தானே செய்யும். அதனால் ஏமாற்றங்களும் அவர்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட நடக்கணும். அவங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் போன ஜெனரேஷன் அந்த ஜென் எக்ஸ் இருந்ததை விட இப்போ ஜென் ஒயில் இருக்கிறவங்க வேகமாக பணிபுரிவாங்க. அது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், டேட்டா பேஸாக இருக்கட்டும், நெட்டாக இருக்கும். அதனால தான் அவங்கள நெட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேகமாக பணிபுரிவாங்க. ஆக நம்ம இந்த மவுஸை பிடிக்கிறதுக்கே பயந்துக்கிட்டு இருக்கப்போ அவங்க எங்கேயோ போயிட்டுருப்பாங்க. அதுக்காக தான் நீங்கள் இவங்களோடு பழகிறப்ப அவங்களுடைய இந்த தன்மைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம். இதோட இதுக்கு முந்தின அந்த ஜென்ரேஷனில் நமக்கு ஒன்று தெரியலன்னா யாரையாவது ஒருத்தரை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இவங்க மற்றவங்களை கேட்குறதுக்கு பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, கேட்கணுன்னு அவசியம் நினைக்க மாட்டாங்க. என்ன நினச்சிருவாங்க, உடனே கூகுளில் போவாங்க, இல்லது வேறு ஏதாவது ஒரு ஹெல்பிங் வெப்சைட்டில் போய் என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு அது சம்பந்தமான விஷயங்களை அதில் நுழைஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி குணாதிசயங்களை அவங்க பெற்றிருக்கிறதோட இன்னும் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் ஒரு மேலதிகாரியை பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். மேலதிகாரியை சார் தான் சொல்லிக் கொடுப்போம், மேடம் தான் சொல்லுவான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு கம்பெனியுடைய நிறுவனத்தினுடைய சிஇஓ இருந்தாலும் அவரை பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவர்கள் முன்னால் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவாங்க. அதெல்லாம் போன ஜெனரேஷனில் அது தவறுதலாக கருதப்பட்டது ஒன்று. ஆனால் அவங்க அதுக்கு கிடையாது. எனக்கு பணத்தை பட்டதை பண்ணுறேன். அதே மாதிரி சமூக நீதியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது ஏற்றத்தாழ்வை பற்றி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. பெரியவன் சின்னவன், பணக்காரன் ஏழை, பெரிய அதிகாரி சின்ன அதிகாரி, இந்த வேற்றுமைகள்லாம் கூடாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பழகக்கூடியவங்க. அதனால் இவங்களோடு பழகிறவங்க நம்ம பழங்கதையை பேசிக்கிட்டு இவன் என்ன பதிக்க மாட்டேங்கிறானே, என்னை பேர் சொல்லி கூப்பிட்றானே அப்படின்னு நினைக்காம இவங்களுடைய மனப்பக்குவத்தை புரிஞ்சு நடந்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மில்லினியல்ஸ் அப்படிங்கிற இந்த ஜென் ஒய்யை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக சொல்ல விரும்புகிறோம். இப்பேற்பட்ட இந்த ஜென் ஒய் மக்கள் ஒரு டெக்னோ சர்வே அப்படிங்குவாங்க, நெட் ஜென்ரேஷன் அப்படிம்பாங்க, அல்லது கேட்ஜெட் மக்கள் அப்படிம்பாங்க. இவர்களுடைய இந்த குணாதிசயங்களை நம்ம மனசில் உள்வாங்கி அவர்களோடு பணிபுரிகின்ற போது அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருந்தால் நம்முடைய அலுவலகத்தில், வீட்டில், சமுதாயத்தில் சுமூகமாக பழக முடியும். நம்ம நினைக்கிறத அந்தவங்கள்ட்டேருந்து வாங்க முடியும். அதனால் இந்த நிகழ்வு நம்ம முக்கியமாக நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது, ஜென் ஒய்யை கையாளுவதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன்னா அதிகபட்சமான ஜனத்தொகையில் ஜென்ரேஷனில் இன்றைக்கி இருக்கிறவங்க இவங்க தான். அவங்களோடு நம்ம பழகிறப்ப அவங்களுடைய மனப்பக்குவங்களை, குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை, எதிர்பார்ப்புகளை மனதிலே கொண்டு பணிபுரிய வேண்டும், பழக வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கம். நம் சுற்றுச்சூழலை நாம் தூய்மையாக வைத்திருந்தால் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். எனவே நம் சுற்றுச்சூழலையும் நம் இயற்கை வளத்தையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மார்ச் மாதம் 3ஆம் நாள் உலக வன உயிர் தினத்தை உலகம் முழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிற
இந்த மாதத்தில் இந்த வனவிலங்குகளினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்வதற்காக இந்த தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலக சுற்றுச்சூழல் தினம் என்று மே மாதம் 5ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அதுபோன்று சுற்றுச்சூழலின் அங்கமாக இருக்கக்கூடிய பல உயிரினங்களை பற்றியும் அந்த சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பல விளைவுகளை பல தினங்களாக நாம் கொண்டாடி கொண்டு வருவதற்கே காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்வதற்காகவும் நம் மக்களுக்கு அதனுடைய பொறுப்பை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இது போன்ற தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த உலக வன உயிரியல் தினம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் பல நாடுகள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அதற்கு காரணம் வனவிலங்குகள் எப்பொழுதுமே நம்மளோடு ஐக்கியமான இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சுற்றுச்சூழலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் குறிப்பாக சொல்லுகிற விஷயம் என்னவென்று கேட்டால், பொதுவாகவே வனவிலங்கு என்று சொல்கிறோம். அது மாதிரி வனத்தில் இருக்கிற செடிகள் கொடிகள் வனங்களை சுட்டி காட்டுகிற மற்ற குறியீடுகளெல்லாம் சொன்னால் கூட இந்த தினத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் இது வன உயிரினங்களை குறிப்பிடுகிற ஒரு சூழலில் இது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, வன உயிரினங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது விலங்குகளையும் குறிக்கின்றது, தாவரங்களையும் குறிக்கின்றது. ஏனென்றால் இது இரண்டுமே ஒரு உயிரினங்களாக இருப்பதோடு இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்தை கொண்டாடுகிற பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருள் தரப்படுகிறது. கடந்த வருடம் என்ன என்று சொன்னால், யானைகளை பற்றியும் யானைகளுடைய பாதுகாப்பு நம் கையில் இருக்கிறது என்ற ஒரு குறிக்கோளை தந்தார்கள். அதன் அடிப்படையிலாம் கடந்த வருடம் யானைகளை பற்றி உள்ள புரிதல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு முயற்சியில் உலக நாடுகள் தங்களுடைய பணியை செய்தது. இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் என்னவென்று கேட்டால், புலிகளையும் சிங்கங்களையும் பாதுகாக்கிற ஒரு முறையில் நாம் பல முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருடத்தினுடைய வன உயிரியல் தினத்தினுடைய குறிக்கோள் என்னவென்று கேட்டால், சிங்கங்களையும் புலிகளையும் காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில் இந்த வருடத்தை நாம் கவனத்தோடு பல முயற்சிகளை எடுத்து அத்தகைய உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தினத்தை அது இந்த வருடம் இந்த கருப்பொருளோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாகவே ஒரு கொண்டாட்டம் என்று சொல்கிற பொழுது ஒரு தெளிவான ஒரு குறிக்கோளுடன் கூடிய ஒரு கருப்பொருள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தரப்பட்டு இருந்தால் கூட அவற்றை கொண்டாடுவதற்கு பல முயற்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுவும் பள்ளிகளில் ஆரம்பித்து கல்லூரிகளில், பொது இடங்களில், அரசு சாரா நிறுவனங்களில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அரசினுடைய குறிப்பாக அமைச்சகத்தில் கூட இதற்கென்று தனி கவனம் செலுத்தி அதற்காக வேண்டி புதிய திட்டங்களை தீட்டி அதன் மூலம் இந்த விலங்குகளினுடைய இந்த உயிர்களினுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவற்றை இந்த தினம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருப்பதோடு இல்லாமல் அதனுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த தினம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த உயிரினங்களை நேசிக்கின்ற பொழுது ஏற்படுகிற அந்த பாதுகாப்பு உணர்வு நமக்கு வருகிற பொழுது
ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பாதுகாப்பு நமக்கும். ஏனென்றால் நான் பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறேன், நம்மை சுற்றி இருக்கிற சிட்டுக்குருவிகள் நம்மை விட்டு அகன்று செல்கிற பொழுது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் அவை எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகிறது என்ற ஒரு சூழல் இருக்கிற பொழுது அந்த பாதிப்பு நமக்கும் வருகிறது என்பதை பல சூழல்கள் நமக்கு உதாரணமாக சுட்டி காட்டியிருக்கிறது. அதுபோன்றுதான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களுடைய பங்களிப்பை தருகிற பொழுது இது போன்ற ஒரு பாதுகாப்பு சூழல் ஏற்படுகிற பொழுது அந்த பாதுகாப்பு நமக்கு உரியதாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது விலங்குகள் பாதுகாப்பு, உயிர்களின் பாதுகாப்பு, அதுவும் வன உயிர்களின் பாதுகாப்பு, அது நம்முடைய பாதுகாப்பாக இருப்பதோடு இல்லாமல் நம்முடைய இயற்கை வளங்களை, இயற்கை சூழலை சிறப்பாக வைத்து பாதுகாக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது இது போன்ற தினங்கள் நம்முடைய சுற்றுச்சூழலை பற்றி சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குவதோடு இல்லாமல் அவற்றில் அங்கமாக இருக்கிற வன உயிரினங்களை பாதுகாக்கிற உணர்வை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக அது ஒரு சிறப்பான சூழலாக அமைவதோடு இல்லாமல் இது போன்ற தினங்கள் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளத்தை நமக்கு விட்டு செல்வதோடு இல்லாமல் அதற்கு மேற்கொண்டு நம்முடைய வன விலங்குகளை பாதுகாக்கின்ற அந்த முறையில் இன்றைக்கு பல முயற்சிகள் ஒவ்வொரு நாடுகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்க்கிற பொழுது வனத்தில் உயிரினங்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு சூழல் மாறி இன்றைக்கு உள்ள சுற்றுச்சூழல்கள் பல இன்னல்களை அது தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தில் இன்றைக்கு பல நாடுகள் வனங்களுக்கு சென்று நீரை தருவதும் அவற்றுக்கு உணவை ஏற்படுத்தி தருகிற அந்த முறையில் இன்றைக்கு பல நாடுகள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்றுதான் இந்தியா போன்ற நாடுகளும் வன உயிரினங்களை பாதுகாக்கிற இந்த முயற்சியில் நாம் செய்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே வளம் மிகுந்ததாக இருக்கும். ஏனென்றால் உயிரினங்கள் இருக்கிற இடத்தில் வளம் இருக்கிறது. அதுபோன்றுதான் இந்த வன உயிரினங்கள் நம்முடைய வளத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருப்பதை நினைக்கும் பொழுது இது போன்ற தினங்கள் நமக்கு முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது.